உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். விமான எரிபொருள் விலை 25% உயர்ந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவில் விமான எரிபொருள் விலை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கு போர் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில உள்நாட்டு விமானங்களுக்கு 25% லீட்டருக்கு ரூபாய் 15 என்ற அளவில் விலை அதிகரித்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவல்கள். இந்தியாவை ஏடிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற விமான எரிபொருட்களின் விலை சுமார் 25% உயர்த்தப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கக்கூடிய போர் காரணமாக ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் சர்வதேச அளவில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பின் விளைவாக உலக அளவில் எரிபொருட்களின் விலை கணிசமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. கணிசம் என்று சொல்வதை விட மிக அதிகமாகவே உயர்த்தப்பட்டிருக்கிறது. பல நாடுகளில் 50, 80, 100% கூட உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்தியாவிலும் சுமார் 25% அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு லீட்டர் ஒன்றுக்கு சராசரியாக 15 ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்தியாவிலும் சுமார் 100% அளவுக்கு விமான எரிபொருட்கள் விலை உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் விமான பயணிகள் பாதிக்கப்படுவதை கட்டுப்படுத்தும் விதமாகவும் அவர்கள் குறைந்த விலையில் தொடர்ந்து விமான பயணம் மேற்கொள்வதை உறுதி செய்யும் விதமாகவும் இந்த விலை உயர்வு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே 100% என்பதற்கு பதிலாக தற்போது அது 25% என்கிற அளவில் உயர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று காலை முதலே டெல்லியை பொறுத்தவரை விமான எரிபொருட்களுடைய விலை சுமார் 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அதாவது ஒரு கிலோ லிட்டர் 98,000 ரூபாயாக இருந்த 96,000 ரூபாயாக இருந்த விமான எரிபொருட்களின் விலை இன்று காலை 2,07,341 என்கிற அளவில் ஏற்கனவே அது உயர்ந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் தான் 100% என்பதற்கு பதிலாக 25%, அதாவது ஒரு லீட்டர் ஒன்றுக்கு 15, ஒரு கிலோ லிட்டருக்கு சராசரியாக 15,000 ரூபாய் என்கிற அளவில் அது உயரும். ஒரு கிலோ லிட்டர் என்பது 1000 லீட்டர்களை கொண்டுதான் ஒரு கிலோ லிட்டர். விமான எரிபொருட்கள் பொதுவாக ஒரு கிலோ லிட்டர் என்ற அளவில் தான் அது அளவீடு செய்யப்படும். அந்த வகையில் பார்க்க போனால் ஒரு கிலோ லிட்டர் சுமார் 15,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக விமான கட்டணங்களுடைய விலையும் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த உயர்வு சாமானிய மக்களை பாதிக்கக்கூடியதான் என்கிற போதிலும் 100% என்கிறதற்கு பதிலாக பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு அது 25% என்கிற அளவிலேயே உயர்த்தப்பட்டிருப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.